Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இதுல வந்து கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான ஒரு நடவடிக்கையாக தான் அரசாங்கங்கள் காட்டுது. அதில் திமுகன்னு சொல்லாமல் அதிமுக யார் அதிக காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையை அதிகரித்ததும் இல்லாமல் நிறைய செலவு பண்ணுறாங்களா? மூலதனத்தை பெருக்கிறதுக்கான பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான வழியை திமுக செய்யலையா? இப்போ சகோதரர் வில்சன் எவ்வளவோ சொன்னார். மக்கள் டெய்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய காலத்துடைய வளர்ச்சி, அதிமுக காலத்துடைய தளர்ச்சி, இதெல்லாம் பார்த்து தான் அதிமுக ஒன்றுமே செய்யலைங்கிறதுக்காண்டி தான் ஆட்சியை விட்டு அகற்றினாங்க. இந்த 4.5 ஆண்டுகளாக என்னென்ன வளர்ச்சி திட்டம் செஞ்சுருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல சிஏஜி அறிக்கை நீங்கள் தலைப்பு கொடுத்தீங்க. 3 விஷயத்தை சொல்லுது சிஏஜி. அதில் 2 விஷயம் திமுகவை பாராட்டுது. எந்த 2 விஷயம்? ஒன்று வந்து உள்நாட்டு உற்பத்தி. அதிமுகவோட உள்நாட்டு உற்பத்தி 14% உயர்வு, அப்புறம் 17% உயர்வு. இது உள்நாட்டு உற்பத்தி. வருவாய் பற்றாக்குறை அதிமுக காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கி 17% குறைவு. பற்றாக்குறை அவங்க காலத்தில் அவங்க ஒன்றுமே செய்யலை. பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை. ஒன்றுமே செய்யாமல் பணம் முதலீடு பண்ணப்பட்டிருந்தால் மக்கள் பேசுனாங்க. அதனால தான் ஆட்சியை மாற்றினாங்க. இப்போ இந்த 2ஐயும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வொரு துறையிலையும் 1000லேருந்து 2000 கோடி அவங்க செலவு செய்யலைங்கிறாங்க. செலவு செஞ்சால் அந்த பணம் எங்கே இருக்கும்? அரசுகிட்ட தான் இருக்கும். யார் செலவு செய்யலை? அதில் பெரும்பாலும் நகர்ப்புற வளர்ச்சி, முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, இங்கே தான் பணம் செலவு பண்ணல. அப்போ பணம் வந்து அவங்க செலவு பண்ணாததுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த செலவு பண்ணாத பணம் நம்மள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் முந்தின ஆட்சி எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த பர்சன்டேஜ் கமிஷனை வாங்கி இந்த தமிழ்நாட்டை வெறும் கமிஷன் ஆட்சியாக கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப தூரம் போக வேணாம். ஒரு சென்னை எடுத்துங்க. இந்தியா தமிழ்நாட்டு மக்கள் பூரா வர்றாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் அத்தனையும் போட்டது ஒரு பாலமாக அவங்க போட்டாங்களா? இருந்த பாலத்தை நிறுத்தினாங்க. 2500 கோடிக்கு துறைமுகத்திலேருந்து மதுரவாயில் நிறுத்தினாங்க. சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்தினாங்க. யார்? ஜெயலலிதாமா. உங்களுக்கு நன்றாக தெரியும். கோயம்பேடு ஒரு நிமிஷம். 5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? 5 லட்சம் கோடியை எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? அது எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான? நாளைக்கு முன்ன நம்ம மாண்புமிகு முதல்வர் சட்டமன்றத்தில் சொன்னாரு, சொல்ல போறேன். இந்த முதல்ல அவர் சிஏஜி நீங்க தலைப்பு கொடுத்துருக்கீங்க. இதை சொன்னாதான் மக்களுக்கு புரியும். சிஏஜி பாராட்டி இருக்கு. அதைத்தான் அந்த இது எப்போ நடந்தது தெரியுமா? போன டிசம்பரில் வந்த அறிக்கைக்கு இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கே எல்லா தொலைக்காட்சியிலையும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னேறி இருக்குதுங்கிறத பேசி முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு நாம எத்தனை மாசம் கழிச்சு பேசுறோம்? ஒரு 6-7 மாசம் 8 மாசம் கழிச்சு பேசுறோம். இல்ல அதுல ஒரே ஒரு சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல அதுலதான் நுட்பமான இடம் இருக்கு சார். இப்போ நீங்க என்ன திட்டத்திற்காக அதை செலவு செய்யறீங்கன்ற ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த திட்டத்தினுடைய நோக்கம் தானே தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கும். சொல்றேன் நான். 1947 2011 கலைஞர் ஆட்சி வரையும் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், நம்முடைய கலைஞர் அவர்கள் பல ஆட்சி நடந்துச்சுல, மொத்த கடன் வந்து சுமார் 1 லட்சம் கோடி. நல்லா கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள்? எத்தனை வருஷம்? 70 வருஷமாக வாங்கின தமிழ்நாட்டு கடன் வாங்கி வாங்கினது வெறும் 1 லட்சம் கோடி. யார்? திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு கலைஞர் பலமுறை ஆட்சி செஞ்சு எல்லாம் சேர்ந்து வாங்கினது 1 லட்சம் கோடி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி வாங்கின கோடி எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 5 லட்சம் கோடின்னு யார் சொன்னது? ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார். 4.75 லட்சம் கோடி, சுமார் 5 லட்சம் கோடி. அந்த ஆட்சி முடியும் போது 5 லட்சம் கோடி. அப்போ 4 லட்சம் கோடியை 10 வருஷத்தில் கடன் வாங்கியிருக்காங்க. யார்? செல்வி ஜெயலலிதா அவர்களும். அதில் எடப்பாடி தான் அதிகமாக வாங்கினார். நல்லா புரிஞ்சுக்குங்க. 2011 to 2021 நல்லா புரிஞ்சுக்குங்க. 4 லட்சம் கோடி, 4.25 5 லட்சம். இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி யார் கட்டுறா தெரியுமா? இந்த ஆட்சி கட்டுது. இதை தான் முதல்வர் சொன்னார். 1.40 கோடி வட்டியாவே கட்டி. இயல்பாகவே ஒரு கேள்வி வருது. இது 2011 to 2021 10 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு கடன் வாங்கி இருக்குது அதிமுக. ஆனால் கடந்த 4.5 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்றப்போ அவர்களை தாண்டிய கடன் சுமை அதிகரிச்சிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நான் சொல்றேன் இல்லையா?
அவங்க வாங்கின வட்டியே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வட்டியே கட்டியாக இருக்குது. இது போக செயல் திட்டங்கள். இல்லை, நான் கேட்குறது அவங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கினது தாண்டி கடனெல்லாம் தாண்டி கடனாக திமுக எவ்வளோ வாங்கியிருக்குது தான் நான் சொல்ல வர்றேன். கடன் வந்து எப்போ அதிகரிக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 1947 2014 காங்கிரஸ் ஆட்சி வரை, வாஜ்பாய் ஆட்சி வரை வாங்கின மொத்த கடன் வந்து 55 லட்சம் கோடி. வெறும் 7-8 வருஷத்துல மோடி அவர்கள் வாங்கின கோடி எவ்வளவு தெரியுமா? நான் கேட்கறது இல்ல கேள்வி ரொம்ப எளிமையானது. கடனாக அதிமுக எவ்வளவு வாங்குச்சு, திமுக எவ்வளவு வாங்குச்சு? செலவினங்களை விட்டுருங்க. கடன் வாங்கி நாங்க செலவு பண்ண அது கூட வேணாம். நீங்க கேட்ட கேள்வி கடன் நியாயமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன். ஒன்றிய அரசுக்கு நிலைமையே கடன் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 3 மடங்குல இருந்து 4 மடங்கு வாங்கியிருக்காங்க. ஆனா திமுக தமிழ்நாட்டில் நடந்தது என்னன்னு சொன்னா, அவங்க 5 லட்சம் கோடிக்கு உள்ள வட்டியை கட்டினாங்க, மீதியை வந்து வட்டி கட்டுறாங்க. இதில் எனக்கு கேட்குறது, ஒரு 5 லட்சம் கோடி வாங்கினாங்கல்ல, 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றப்போ இது கடன் அவங்களுடைய கடனுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்கிறாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அதாவதுங்க, நீங்கள் வட்டி கட்டி ஆகணும். வட்டி கட்டலைன்னா கடன் வாங்க முடியுமா? முடியாது. ஏறத்தாழ 1.5 லட்சம் கோடி அதிமுக ஆட்சி வச்ச கடனை வந்து கட்டுறாங்க. நம்பர் 1. இப்போ நான் எதுக்கு வாங்கினா என்ன அடுத்து சொல்ல போறேன் இல்லையா? என்ன சொல்றேன்? 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 14,808 கோடி நிதி செலவு செய்யப்படாமல் வீணடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இதைத்தான் வீணடிக்கல, அந்த காசை எடுக்கல, காசு பத்திரமா இருக்கு. ஆனா அதிமுக ஆட்சியில் ஒண்ணுக்கு ஒரு திட்டம் போட்டு கமிஷன் வாங்கினாங்க, திட்டம் நடக்கல. இதான் வித்தியாசம். இல்ல, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சிம்பிள். இல்ல இப்போ இந்த 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக மேல குறை சொல்றோம் இல்லையா? 2021 திமுக வந்த உடனே செய்த முதல் காரியங்கள்ல ஒண்ணு பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான ஒரு குழு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த குழு என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கு? அப்போ அந்த குழுவினுடைய தோல்வியினுடைய நீட்சி தானே 5 லட்சம் கோடி ரூபாய் புதிய கடன். கேள்வி கேட்டுக்கணும். அது ஆலோசனை குழு தான், அமைச்சரவை குழுவோ நிர்வாக குழுவோ கிடையாது. அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது சாதாரண மக்களுக்கு புரிஞ்ச விஷயம். ரகுராம் ராஜன் வந்து இல்ல, ரகுராம் ராஜன் குறுக்கிடுக்க மாட்டேங்கிறோம். அங்கதான் ஒரு கேள்வி. நீங்களே சொல்லுங்களேன், 4.5 வருஷத்துல எத்தனை முறை இந்த குழு கூடி ஆலோசனை வழங்கியிருக்கு? என்னென்ன ஆலோசனை வழங்கியிருக்கு? 2 முறை கூடி இருக்காங்க. இவங்க குழு கூறுவது ஆலோசனை தான். இவங்க எல்லாம் கூடி ரெண்டு முறையில எத்தனை ஆலோசனை, என்ன ஆலோசனை கொடுத்தாங்க? 4.5 வருஷமா அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பல வளர்ச்சி திட்டங்களுடைய ஆலோசனையை அவங்க கொடுத்தது. இப்ப இல்ல என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு காலை உணவு வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் போட்டது நம்ம பெரிய சாதனையா சொல்லிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு அடுத்த ஒரு சாதனையாக காலை உணவு போடுறாங்க. பஸ் மகளிருக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வந்து மக்களுக்கு வந்து இலவசமா பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாய் தொகுப்பு கொடுத்தாங்க. இதுவரை எந்த அரசாங்கமும் கொடுக்கல. அது 8 லட்சம் கோடி. நான் இப்ப எளிமையா எடுத்துக்கலாம். இது ஒரு ஆலோசனையா பொருளாதார குழு கொடுத்து? இல்ல புரியுது எனக்கு. இலவச பேருந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ போக்குவரத்தின் மூலமாக மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாயை இழக்க வேண்டிய சூழல் வருது. இதுக்கான பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான லாபத்தை எங்க இருந்து கொடுத்தாங்க? வெல்ஃபேர் ஸ்டேட் நல்ல ஒரே ஒரு விஷயம், இது மட்டும் சொல்லிடுறேன். 2018-19 6000 கோடி போக்குவரத்து துறையில நஷ்டம். இப்போ 21,000 கோடி பற்றாக்குறை. எந்த அளவுக்கு ஏறிச்சு பாருங்க போக்குவரத்து துறையில. நானும் சொல்லிட்டு வர்றேன். இன்னொரு அது கூட சேர்த்து 2021 to 22 முதல் 2023 to 24 வரை 3 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையான 28,024 கோடி ரூபாயில் 10% உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவோட பரிந்துரை. ஆனால் அது வழங்கப்படலை. நான் சொல்லிட்டு வர்றேன். இது அங்கே கேட்க ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டியது. குஜராத் நல்லா இருக்கு, யூபி நல்லா இருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது 100 கோடி கொடுத்தா குஜராத்துக்கு 300 கோடி, யூபிக்கு 800 கோடி. இப்போ சமீபத்தில் திரு தங்கம் தென்னரசு தெளிவாக சொன்னார் இல்லையா? அதாவது 4 மடங்கு யூபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 1 மடங்கு கூட கொடுக்கல. மொழியிலையும் சரி, சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்கல. ஆக ஒன்றிய அரசு ஒதுக்காமையே இன்னைக்கு மெட்ரோ திட்டத்துக்கு
அவங்க கொடுக்க வேண்டிய காசை சேர்த்து இவங்க செலவு பண்றாங்க. இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெட்ரோல சிரமப்படவும் செய்யறாங்க. இந்த சிரமத்தின் காரணமாக நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிறாங்க. இவ்வளவு பெரிய மெட்ரோ ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட எத்தனாயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. கொடுக்கலையா? மெட்ரோ கொடுக்கலையா? தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்குன்னு சொல்ல வரேன். இல்ல அதுதான் அதுதான் பிரச்சனை. இல்ல கொடுத்திருக்காங்க. அவர் பேசும்போது அமைதியா கேட்க மாதிரி எனக்கு சொல்லி இருந்தீங்கன்னா நான் பல விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கும். இல்ல இதுல அதுல பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. 1540 திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்றது செலவு செய்யப்படாமல் வீணடிக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பொருளாதாரத்தை பெருக்குவதற்கான எல்லாத்தையும் விட்டுலாமே. கடன் சுமையை குறைப்போம்னு சொல்லிதான் 2021 திமுக ஆட்சிக்கு வருது. என்ன நடவடிக்கை எடுத்துட்டா? அதான் சொல்ல, கடன்ங்கிறது எவ்வளவு வாங்க முடியும்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா? அது அதிமுக காலத்துல தலை மூழ்கின அளவுக்கு வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு உற்பத்தி கூட ஜிடிபி ஒரு கடன் எப்படி வாங்கணும் தெரியுமா உங்களுக்கு? கடன் எவ்வளவு வாங்க முடியுமோ அதுக்கு மேல வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில அது இன்னும் அதிகமா வாங்குற அளவுக்கு திமுக ஆட்சியில ஜிடிபி நமக்கு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தும் கூட குறைவா தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அளவை தாண்டி வாங்கின நிலைமை வந்துச்சு. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபி இந்த கணக்கு போட்டு பார்த்தா 30 ரூபா வாங்கணும்னு சொன்னா 23 ரூபா தான் வாங்கியிருக்காங்க. அவங்க காலத்துல 28, 29 வாங்கினாங்க. ரொம்ப மக்களுக்கு இலகுவா புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு நம்முடைய பொருளாதார இந்த 2 லட்சம் சொன்னார் இல்லையா? 6-7க்கு மேல போகல. இன்னைக்கு 11 சொச்சம் போகுதுன்னு சொன்னா இது 2வது முறை. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட கல்வியில, பொருளாதாரத்தில், நிதியில எல்லாத்திலையும் வளர்ந்திருக்கு. அதை விட ஆக்கப்பூர்வமான பல காரியங்கள் இங்க நடந்திருக்கு என்பது மக்களுக்கு தெரிஞ்சதுனால தான் 2 பார்லிமெண்ட் தேர்தலையும் வெற்றி பெற வச்சிருக்காங்க. ஒரு சட்டமன்ற சொல்லக்கூடிய நுட்பமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணாதானே அது வந்து உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும். செலவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு ஒரு பெரிய நிதி நெருக்கடிக்குள்ள சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? சொன்னார் இல்லையா? சம்பளம், பென்ஷன் இது போக 31% அரசு திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் வெறும் 23% கூட போகல திட்டங்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க அதுலயும் இந்த அரசு வந்து கூடி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இப்போ திட்டங்கள்னு சொல்லி எதுக்கு ஒதுக்கி இருக்காங்க சொல்லுங்களேன். நான் இப்ப எல்லாரும் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா? அங்கதானே பிரச்சனை. 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஏன் வீணடிக்கப்பட்டுச்சுன்னு தான் கேக்குறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். லேப்டாப் திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட லேப்டாப் திட்டம் ஏன் இன்னைக்கு செயல்படுத்த முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்குது? அதாவது கல்விக்கு ஒதுக்குறது பெரிய செலவு, இருக்கிறதுலே உண்மையான செலவு. இன்னைக்கு மகளிர் கல்விக்கு அயலகத்தில் போய் படிக்கிறதுக்கு உள்ள உதவி, அது எஸ்சியாக இருக்கலாம், சிறுபான்மையினராக இருக்கலாம், எல்லாருக்கும் ஒதுக்குறாங்க. கல்வி முதலீடு தான் உண்மையான முதலீடு. அந்த முதலீடுனால தான் இன்னைக்கு இந்தியா லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டது. பாருங்க, அது அந்த திட்டத்தை நிறுத்தினால தான் பெண்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அவர்களை வந்து படிக்க வைக்கிறாங்க. பிரச்சனை நீங்க அப்போ தேர்தல் வாக்குறுதிக்கான திட்டமா மட்டும் தான் பாக்குறீங்க. தேர்தல்ல ஜெயிக்கணும். 100க்கு 25 பேர் மேல் படிப்பு படிச்சவங்கள இன்னைக்கு 50 பேர் படிக்க வச்சிருக்க. இதை விட சாதனை என்ன சாதனை உலகத்தில் இருக்க முடியும்? பேசலாம். இந்தியா முழுக்கும் எல்லா மாநிலங்கள்லயும் உதாரணமா 25ல இருந்து 28 முதலீடு நீங்க கல்வியில போடுவீங்களா, மக்களுடைய கையில கொடுப்பீங்களா? மக்கள் கையில கொடுத்தது பெரிய அமௌண்ட் ஆச்சு. லேப்டாப் வச்சுட்டு வாழ்ந்த காலத்தை மாத்திட்டு இலவச மிதிவண்டி திட்டம் ஏன் இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது? லேப்டாப் திட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டிருக்கு சொன்னீங்க? அந்த மாதிரி பணம் கொடுத்தனால பணப்புழக்கம் வந்திருக்கு, மக்கள் கையில் வாங்கும் திறன் வந்திருக்கு. ஏழை எளிய பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் கிட்டத்தட்ட 1,14,00,000 பேருக்கு பணம் போய் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை பின்பற்றாங்க. இதில் காலை உணவுல இருந்து மகளிர் உணவுல இருந்து பஸ் கொடுக்கறது முதல் மாநிலமாக, முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஏன் அவ்வளவு மாநிலங்களும் பின்பற்றுது? ஏன் வந்து யூபி இவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தோம் முன்னேறல? ஏன் குஜராத் முன்னேறல? ஏன் ராஜஸ்தான் முன்னேறல? தமிழ்நாடு மட்டும் கல்வியில், பொருளாதாரத்தில் ஏன் முன்னேறி இருக்கு? அதனால இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பேசலாம்.